ஹலோ பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அதிகமா செலவு பண்ணி பண்ற ஃபேஷியலை வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஷியலை வந்து நீங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்ல ஒரு பிரைட்னிங்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அது கூட சேர்ந்து இந்த ஃபேஷியலை நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப அந்த ஃபேஷியலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நம்ம கிளீன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, இது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க ஸ்கின்ல வந்து நல்லா தேய்ச்சி குடுங்க. உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளீன் பண்ணணும். எதுக்காக இப்ப நம்ம ஸ்கின்ன வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல வந்து டர்ட்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணா மட்டும் தான் இந்த ஃபேஷியல நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். அந்த டர்ட்ஸ ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான கிளீனிங். இப்படி கிளீன் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த தூசி, அழுக்கு இது எல்லாமே வந்து ரிமூவ் இந்த கிளீனிங் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இப்ப நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீமிங் தான். நல்ல சுடுதண்ணி, அதாவது பொறுக்கிற அளவுக்கு உங்க ஃபேஸ்ல நீங்க வந்து அந்த கிளாத்தை வந்து வைக்கும் போது அந்த சூடு உங்க ஃபேஸ் தாங்கும். அப்படிங்கிற சூடுக்கு வந்து நீங்க தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஒரு சுத்தமான கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கிளாத்தை வந்து அப்படியே உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுங்க. நீங்க இந்த மாதிரி ஒத்தி எடுக்கும் போது உங்க ஸ்கின்ல உள்ள போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளியே வர்றதுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப்புக்கு வந்து ஒரு பவுல் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்க உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்க பண்றனால உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல எல்லாம் வந்து பிளாக் ஹெட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணியிருக்கிறனால போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களோட பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா மைல்டா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷா பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நல்லா மூக்குக்கு மேல, தாடையில அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளார் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட் ஒயிட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி உங்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்க ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா ஒரு மசாஜ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நீங்க பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒரு சிலருக்கு வந்து ஹார்ஷா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் போது இந்த ஸ்டெப் நீங்க வந்து பண்ணலாம். இந்த மசாஜ் வந்து நீங்க பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தனா இருக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து இந்த மசாஜ் வந்து கொடுக்கும். இந்த மசாஜை வந்து நீங்க பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வாஷ் பண்ணும்போது
உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் ஆகும். இப்ப வந்து ஃபேஸ வாஷ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பான பேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டியும் எடுத்துக்கோங்க. இது கூட காஃபி பவுடரும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் காய்ச்சாத பால் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பேக் டைப் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நீங்க கடலை மாவுக்கு பதிலா மசூர் தால் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மசூர் தால் யூஸ் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு வந்து எடுத்தாச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த பேக்க எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டனாவும், ஸ்மூத்தனாவும் இருக்கும். உங்க ஃபேஸ்ல உள்ள எக்ஸஸ் ஆயில வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கடல மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா டீப்பா போய் கிளீனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உள்ள இருந்து நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட முல்தானி மட்டியும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். முல்தானி மட்டி நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுத்து நார்மலா எந்த அளவுக்கு ஆயில் வந்து வரணுமோ நம்ம ஃபேஸ்ல இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஆயில் செக்ரேஷனை வந்து பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கிற பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சு க்ளோயிங்காகவும் ஆக்கி காமிக்கும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிட்டே வந்துட்டேன் பாருங்க. என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. ஃபேஷியல் எப்படி பண்ணோம் அப்படிங்கறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேஷியல் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு சாஃப்ட்னஸையும் நல்ல ஒரு கிளியர்னஸையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஷியலை வந்து ட்ரை ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த ஃபேஷியலை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்லும் வந்து ரொம்ப நல்லாவே சாஃப்டனாவும் இருக்கும். அதே நேரத்துல க்ளோயிங் எஃபெக்ட்டுமே வந்து இந்த ஃபேஷியல் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஃபேஷியலை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.